நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேச ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1440வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த கலிகாலத்தில் ஒரு நல்ல மனிதர் அண்ட் ஆல்சோ பெரிய சித்த புருஷர்வர் யானன் அப்படின்றவர் பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய இதெல்லாம் யூடியூப்லாம் பார்த்துருக்கலாம் நிறைய பேர். ரொம்ப தன்மையாக பேசக்கூடியவர். இந்த பேசுகிற அழகே ஒரு இது. தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒன்று பொருட்செறிந்ததாக இருக்கும். ரொம்ப மனசை தொடர மாதிரி இருக்கும். இவருடைய முதல் வீடியோ வந்து ஹவு த அக்ரஹாரம் அப்படி அழிஞ்சது சொல்லிட்டு முதல்ல பார்த்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வீடியோ அது. அந்த வீடியோவில் என்ன போட்டிருந்தாருன்னா சொல்லியிருந்தாருன்னா, அக்ரஹாரத்தில் வந்து கிராமங்களில் அக்ரஹாரம் பாழ்பட்டு கிடக்குது, வாட் இஸ் தி ரீசன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜனங்கள்லாம் ஒவ்வொரு அக்ரஹாரத்தை விட்டு மூவ் பண்ணுறா இல்லையா, அந்த இடங்கள்லாம் அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ராஸ் வந்துட்டா. ஸோ அந்த வீடுகள்லாம் வந்து தே ஆக்குபைட் பை சம் பீப்புள். ஸோ சில பேர் விற்றுட்டா எல்லாம் பண்ணுறா. இதை பார்த்துட்டு இந்த செட்டியார்கள் வாழலாம் வந்து அந்த வீடெல்லாம் வாங்கி தே ஸ்டார்டட் செட்டிலிங் தேர். இவா மெட்ராஸ்க்கு வந்துட்டா. ஷிவா மெட்ராஸில் வந்து தேர் ஸ்டடியிங் அண்டு கோயிங் ஃபார் ஜாப் அண்ட் அது மாதிரி பண்ணுறா பிராமணர்லாம். ஸோ அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து அதை அவளை ஃபாலோ பண்ணுற அந்த மிச்ச கம்யூனிட்டியில் அவள் சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி போய் இவள் பாம்பே டெல்லிக்கு போயிட்டா. அவள் பாம்பே டெல்லியை பார்த்துட்டு அவள் போனாலும் சொல்லிட்டு இவாளும் போகும்போது அப்போ தே பீப்புள் ஹவ் கான் அப்ராடு. அங்கே போய் தனியாக அக்ரஹாரம் மட்டும் செட்டில் பண்ணிட்டு அங்கே இதெல்லாம் பூஜை புனஸ்காரம் கோவில்லாம் கட்டி இந்த அந்தணர்கள் வந்து எப்பயுமே வந்து தாழ்ந்து போக மாட்டான்னு ரொம்ப அழகாக வந்து அந்த டாபிக் வாஸ் லைக் தட். சில பேர் கேட்கறதுக்கு பிடிக்காது, ஆனால் உண்மை அதுதான். அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. எங்கே போனால் போய் இருக்கலாம் நம்ம. பட் வி ஷுட் என்ஷூர் தட் இந்த சரௌண்டிங்கே வந்து இவாளோட மாறுறது. இந்த பிராமணர்கள் போய் எங்கே போய் செட்டில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூஜை புனஸ்காரங்கள் நல்ல. அதனால தான் ராஜாக்கள்லாம் கூட இந்த காலத்தில் பிராமணர்களை மந்திரிகளாக வச்சுருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தே வில் நாட் சஜஸ்ட் சம்திங் ராங் டு த கிங்கு. ஸோ அவள் வந்து அவள் பண்ணுற ஹோமங்கள் கிமங்கள் எல்லாம் வந்து லோகோ சமஸ்தா சுகினோ பவந்து சொன்ன மாதிரி உலகம் நல்லா இருக்கணும். அதனால தான் வந்து சதுர்வேதி மங்கலம் ராஜாக்கள்லாம் வந்து தானம் பண்ணார். இது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் யானன். that only attracted me towards him. அப்புறம் நிறைய பதிவுகள் விதவிதமான டாப்பிக்கு விச் நோபடி ஸ்ட்ரெச்டு. ஜேஷ்டாதேவி பற்றி யாரும் பேசினது கிடையாது. ஜேஷ்டாதேவி பற்றி இப்போ பேசினது முக்கியமாக இவர் தான். அடுத்து வந்து நம்ம வீட்டில் வெளியில் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் அது மாதிரி ஒன்று. பறவைகளோட பாஷைகளை பற்றி சொல்லியிருக்கார் ரொம்ப அழகாக. அப்புறம் வந்து மனிதனும் தெய்வமாகலான்னு ஒரு 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 யூடியூப்பு ஒரு வீடியோ அது. அப்புறம் வந்து யார் சித்தர், நிறைய பேர் சித்தர் சித்தர் சொல்லிக்கிறாள், உண்மையான சித்தரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அது மாதிரி யோகி வேமனான்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசில் இருந்திருக்கார். பெரிய சித்த புருஷர் பற்றி பாகப்பிரிவினை. அப்புறம் ஒரு மனுஷனுக்கு என்னதான் கோடி கோடியாக சம்பாதிச்சு எல்லாம் வச்சுருந்தாலும் கடைசி காலத்தில் எதுவுமே வராது. காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைபிடிக்க சொல்லி இவர் சொல்கிறார். யார்? பட்டணத்தாருக்கு இவர் மருதவாணன் சொல்லிந்து அவர் பிள்ளை பரமேஸ்வரனை பிள்ளையாக பிறந்து மருதவாணன்ற பேரில் அப்பாவுக்கு போதை எழுதி கொடுத்த பேராம். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைபிடிக்க. அது காது இல்லாத ஊசி, ஒரு ஊசியில் காது கூட அது உடைஞ்சி போன ஊசி, அது கூட நம்ம கூட எடுத்து போக முடியாதுன்ட்டு. இப்போ என்ன பார்க்குறோம், அரசியல்வாதியெல்லாம் சொத்து சொகை எங்கெங்கேயோ அந்தந்த நாடுகளை தீவுகளை வாங்குறான். என்ன செய்ய முடியும்? கடைசியில் ஹாஸ்பிட்டலே படுத்தினா வரப்போகிறது ஒன்றுமே கிடையாது. ஓரளவுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். எவனா கொள்ளடிச்சு போட்டான்னு தெரியாது. அது பூகம்பம் வந்து அதுவும் அழிஞ்சு போடும், அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஜனங்கள் வந்து தான் சாஸ்வதம் இந்த சொத்தெல்லாம் நம்மகிட்ட இருக்க போகிறதுன்னு நினச்சிக்கிறா. நிறையா தப்பு பண்ணுறா அதை ஜனங்கள். அவளுக்கு இந்த கர்மா தியரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். யானனுடைய இதுக்கே இந்த ஓம் மகா காளி அப்படின்னு கையில் ஒரு கோல் வச்சுட்டுருப்பார்.
இப்போ சாதாரண சிம்பிளான பர்சன். அடுத்து வந்து குலதெய்வத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கார் அவர். நம்ம எப்படி தெய்வங்கள் எப்படி வீட்டில் வசிக்கிற தெய்வம் எப்படி உணர்றது, ஹவு டு ரீடைன் இட்டு, பலவிதமான விஷயங்கள் இதில். அதே மாதிரி முன்ஜென்ம முன்ஜென்ம இது அதை வந்து எப்படி நம்ம இந்த ஜென்மத்தையும் தொடரும். அது அடுத்து நிறைய பேர் வந்து போடா இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் சொல்லி சொன்ன கனிமொழி கூட சொன்ன மாதிரி ஒரு இது வந்து முன்னாடி சம்டைம் பேக்கு முட்டாள்தானம். அதை கூட அவள் ஸ்கூல்லாம் ரன் பண்ணுறா, அந்த ஃபேமிலியில் எல்லா இடத்துலையும் ஹிந்தி உண்டு. இவள் வந்து வெளியில் ட்ராமா பண்ணுறா, ஹிந்தி தெரியா போடான்னா யாருக்கு இல்லாத நஷ்டம். இங்கே ஆந்திராவை கெடுத்த தடாவை தாண்டின உடனே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடுறான். பட் ஹிந்திக்காரன் இந்த ஊரில் வந்து கற்றுக்கிற தமிழ் பேசுகிறான். அதான் ஆச்சரியம். அன்ஃபார்ச்சுனேட்லி இவன் இந்த அரசியல்வாதிகள் பண்ணுறது கூத்துல ஜனங்கள்லாம் வந்து மொழியை தெரிஞ்சுக்காம கஷ்டப்படுறா கடைசியில் இவா. பட் எங்கேருந்தோ பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒரிஷா அங்கேருந்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் திருப்பூரில் இந்த பனியன் கம்பெனி அது மாதிரி இடத்துல, கோயம்புத்தூர் இல்லை எல்லா ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, எல்லா துணிக்கடை, எனிவேர் யூ கேன் சி ஃபேக்ட்ரிஸ், கான்ட்ராக்ட் பீப்புள், ஈவன் பயிர் தொழிலுக்கே வந்துட்டான் இவன். இந்த முன்னாடி தண்ணி போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான் அவன். ஏன்னா வந்து இலவசங்கள் நிறையா கொடுத்துட்றான்ட்டு. இந்த இலவசமே வந்து குட்டிச்சவராக இருக்குது ஜனங்க. அது கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், காத்தால் வந்து எதுக்குமா செய்கிறா 4 இட்லியும் கெட்டி சட்டின்ற பொங்கல் கெட்டி சட்டி தான் சொல்லுங்க பிரியா. மத்தியானம் சோறு போட்டுடுறான், அம்மா உணவத்தில் 5 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம், தண்ணி அடிச்சுக்கலாம், இப்படியே லைஃப்பை ஓட்டுறவாள் இருக்கா. வாட் இஸ் த யூஸ்? நம்ம வந்து கடவுள் நம்மளை படைச்சிருக்கான் அறிவு உள்ள மனுஷனாக. நம்ம எப்படி வாழணுன்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் யானன். அவரை ஒவ்வொரு டாப்பிக்கும் ராத்திரி படுத்துக்கும் போது தான் கேட்பேன் நான். ரொம்ப அழகாக நிறுத்தி நிதானமாக பேசுவார். பட் அவருடைய இந்த கவரேஜ் ஆஃப் ஏரியாஸ் அவரால் டச் பண்ண மாதிரி யாருமே டச் பண்ணது கிடையாது. ரொம்ப சிம்பிளான இதுதான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேஷனெலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். இப்போ கூட சமீபத்தில் தண்டையார்பேட்டைக்கிட்ட ஒரு சித்தர் பெண்மணி இருக்கா, ஒரு இதில் ஜீவசமாதியில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருந்துருக்காரு. ரோடு ஓரத்தில் உட்காந்துட்டு அவளுக்கு சமமாக உட்காந்துட்டு இந்த கெடுபிடியெல்லாம் பண்ணாமல் அவளோட இன்டர்வியூ பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்கார். அது ஒரு வீடியோ வந்தது, பார்த்தேன் நான். இவ்வளோ சொல்கிறேன், அப்பேற்பட்ட அந்த யானன்ற அந்த மாபெரும் புருஷர், நல்ல மகான்னு சொல்லுவான் அவரை. அதான் மந்திரங்கள் தெரியணும் அவசியமே கிடையாது. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நல்ல எண்ணங்கள் ஜனங்க வந்து நல்லபடியாக இருக்கணும், ஜனங்க திருந்தணும், நல்லதெல்லாம் நடக்கணும் நாட்டுக்கு, அந்த மாதிரி எண்ணத்தை உடையவர் அவர். ஸோ அவளால் ஆசீர்வாதம் பண்ணாலும் கட்டாயம் நல்லா நடக்கணும். சரி, நான் அது 29 குரு பூஜை அன்றைக்கி கூப்பிட்ருக்கேன். நான் சாதாரண நாளில் வரேன். இல்லை சாமி, அன்றைக்கி வந்தால் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன. சரி வரேன், ஒத்துட்டுருக்க. மனைவியோட இன்வைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் பாத்துக்கு, சௌபாகிய கிரகத்துக்கு, குளத்தூரில் இருக்கிற வீட்டுக்கு. இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கி வரேன்ருக்கார். அதனால் முன்னாடி அவரை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி ஏன் சொல்லணும்னா, நிறைய பேர் நம்ம வந்து வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம். இன்றைக்கி ஒரு மெசேஜ் வந்தது, அதை சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். அது இங்கிலீஷில் தான் இருந்தது. அது கேன் யூ ஜட்ஜ் ஹூ இஸ் த பெஸ்ட் பர்சன் ஆஃப் திஸ் 3? ஏன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. He had friendship with the bad politicians, consults astrologers, 2 wives, chain smoker, drinks 8 to 10 times a day. A இது. At the B, he was kicked out of office twice, sleeps till noon, chain smoker, used opium in college, and drinks whiskey every evening. இது 2வது வெர்ஷன். 3வது பர்சன் C, he is a decorated war hero, a vegetarian, does not smoke, does not drink, and never cheated on his wife. அவ்வளோ உத்தமமாக இருந்திருக்கார்.
இதை வச்சா நீ யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்க யாரை செலக்ட் பண்ண கேட்டால் சி நம்ம சொல்லுவோம் உடனடியாக இல்லையா. இந்த வெளி தோற்றத்தை வச்சு நான் சொன்னதெல்லாம் ஆறு வந்து அவரோட கேரக்டர் சொல்லியிருக்கு. இஸ் இட் ரைட் பட் ஏன்றது யாருன்னா ஏ வாஸ் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் 32nd பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. அவ்வளோ இதுவாக இருந்தாலும் 32nd பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏவாக இருந்தார் ஏ. பி வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் ஃபார்மர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் சர்ச்சில். சி யாருன்னு கேட்டால் சி வாஸ் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர் தான் சி. கேன் யூ பிலீவ் இட்? இவ்வளோ நல்ல பண்புகளோடு இருந்தவன் தான் ஹிட்லர். ஆனால் ஹிட்லர்னால் நம்ம வந்து வெறுக்கிறோம். Strange but true. It is risky to judge anyone by his habits. Character is a complex phenomenon. So every person in our life is important. Don't judge them, accept them. The same boiling water that hardens the egg. கொதிக்கிற தண்ணி வந்து எக்கை வந்து ஹார்டன் பண்ணுறது. ஆனால் that will soften the potato. உருளைக்கிழங்கை வந்து சாஃபன் பண்ணுறது, எக்கை ஹார்டன் பண்ணுறது, அதே வெந்நீர் இப்படி மாற்றுறது. இது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல்ஸ் ரியாக்ஷன் டு தி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சர்க்கம்ஸ்டன்சஸ். அது டிபெண்டிங் அப்பான் தி சர்க்கம்ஸ்டான்ஷியல் இதுதான் அப்படின்னு. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணக்கூடியவர் யானன். நல்லா பிடிக்குங்க. யானன் ஏன் பிடிக்கும்னா இந்த மாதிரி இந்த ஜேர்னின்ற இந்த ஆர்டிக்கல் வந்து வாட்ஸ்அப்பில் டேப்பே லெஜண்ட்ஸில் வந்தது. இன்றைக்கி தான் பார்த்தேன் அதை, இன்றைக்கி வந்தது. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங். முதல்ல வந்து ஏன்ற மாதிரி பாருங்க. ஏன்னு சொன்னது வந்து he had friendship with the bad politicians, consults astrologers, 2 wives, chain smoker, drinks 8 to 10 times a day. அவர் யார்? ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட், 32nd பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அடுத்து ரெண்டாவது யார்? he was kicked out of office twice, sleeps till noon, மத்தியானம் வரைக்கும் தூங்குவார். செயின் ஸ்மோக்கர், யூஸ் ஓபிஎம் இன் காலேஜ், போதைப்பொருள் யூஸ் பண்ணவர். ட்ரிங்க்ஸ் விஸ்கி அண்ட் எவரி ஈவினிங், சாயந்தரம் குடிச்சிருந்தார் அவர். அவர் யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில், ஃபார்மர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். நம்ம சி வந்து யாருன்னா he is a decorated war hero, a vegetarian, does not smoke, சிகரெட் பிடிக்க மாட்டார், பியூர் வெஜிடேரியன் அவர். does not drink, தண்ணி அடிக்க மாட்டார் அவர். அவர் never cheated his wife, ஒய்ஃபுக்கிட்ட ரொம்ப உண்மையாக இருந்தவர். அவர் யாருன்னா அவர் தான் வந்து சீதா வந்து ஹிட்லர். இதை வந்து நம்ப முடியல, நம்மளால் நம்ப முடியல. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அழகாக பாகுபடுத்தி சொல்லக்கூடியவ யானன். அதனால் யானன் ரொம்ப எனக்கு மனசில் ரொம்ப பிடிக்கும். அவரோட டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஈச் அண்ட் எவ்வரி வீடியோ வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இந்த இதெல்லாம் வந்து இந்த இப்போ இருக்கிற தற்கால தமிழ்நாடு அரசியலை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு அவர். அவருடைய கணிப்பெல்லாம் உண்மையாக இருக்குது, உண்மையாக நான் பார்த்தேன். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பேற்பட்ட இவரை வந்து அவருடைய யூடியூப் இதெல்லாம் பாருங்க. அது விஷயம் இட் வில் பி an eye opener to you. யானனுடைய அந்த யூடியூப் இதெல்லாம் பாருங்க. இட் டெஃபினெட்லி இட் ஓப்பன் அவர் ஐஸ். நிறைய குலதெய்வத்தை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். நம்ம எப்படி இருக்கணும், வாழணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாடர்ன் திங்ஸ் எல்லாம் பார்த்து மாயையை பார்த்து மயங்கிறோம் இல்லையா, நம்மளாம் மயங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்டவர் வந்து நம்ம குரு பூர்ணிமாவுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். இதை சொல்லி இந்த அவருடைய யூடியூப்பெல்லாம் பாருங்க. நம்ம வந்து நம்மளுடைய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்காக நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.